இதுதான் சார் பாக்குறவங்க. எத்- 33ஆவதா? ஓம் சார். சரி, பிள்ளைகள் 33ல இருந்து 40 வரைக்குரிய வினாவை செய்வோமா? விடைய செய்றீங்களா? விடைய மட்டும் ஓகே ஓகே சார். சார். இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் பிள்ளைகள். ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இந்த முதல் பாடம் நாங்க முடிச்சிட்டோம். அதனால இந்த முதலாவது பாடத்துக்கு இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய வினாக்கள் கொஞ்சம் இருக்கு. அது முடிச்சா நாங்க முதலுக்குரிய பாடம் முடிஞ்ச மாதிரி. அதனாலதான் பிள்ளைகள் இந்த வினாவும் நாங்க இந்த முதலாவது பாடம் மிக முக்கியமானது. இதுல ஜியோகிராபில முதலாவது பாடம் மிக முக்கியமானது. அப்படிங்கறனாலதான் பிள்ளைகள் நாங்க அந்த முதலாவது வினாவை நாங்க செய்து கொண்டு வரோம். நீங்க வேகமா செய்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். பாருங்க, முதலாவது பாடத்தை வரைக்கும் நாங்க போதே கொஞ்சம் தான் இருக்கு. அதை முடிச்சோம்னா நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா முதலாவது பாடத்தை நாங்க முடிச்ச மாதிரி இருக்கும் பிள்ளைகள். நாங்க படிச்ச வரைக்கும் தான் செய்ய போறோம். ஓகே, செய்யுங்க பாப்போம். 33ல இருந்து 40 வரைக்குரிய வினாவை வேகமா செய்யுங்க பாப்போம். விடைய பாப்போம். பிள்ளைகள் செய்துட்டோமா? இல்ல சார். சரி, வேகமா செய்யுங்க பிள்ளைகள். கொஞ்சம் வினாக்கள் பார்த்துட்டு போயிடலாம். சார் கேள்வி எழுதணுமா? கேள்வி எழுத தேவையில்ல, விடையை மட்டும் எழுதுங்க. விடைக்குரிய மட்டும் எழுதினால் போதும். சார் எழுதிட்டேன்.
சரி, ஓகே. பாருங்க பிள்ளை, நான் விடைய நீங்களும் சொல்லணும், சேர்ந்துதான் சொல்லணும். புவி கட்டமைப்பின் மூடியையும் மையத்தை வேறுபடுத்தும் எல்லை. மொஹரோவிச் தொடர்ச்சியின்மை. மொஹோரச் தொடர்ச்சியின்மை. நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம் பிள்ளைகள். மூடியையும் மையத்தையும் பிரிக்கக்கூடிய பகுதி இது மையம், இதுக்கு மேல மூடி, இந்த இது பிரிக்கக்கூடிய எல்லை மொஹோரச் அப்படிங்கிற ஒரு பகுதி. கட்கோளத்தில் காணப்படும் பெரிய புவி தகடுகளில் எண்ணிக்கை 7 சார். 7. பிரதானமா 7, ஆனா 12 இருக்கு பிள்ளைகள். பிரதானமா 7ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கட்கோளத்தில் பெரிய தகடாக சொல்லப்படுது. ஓகே, 7. புவியின் மொத்த நிலத்திணிவில் அளவானது. நிலம் எவ்வளவு? 29. 29 நிலம், 71 நீர். சமுத்திர நீர்ப்பரப்பிலிருந்து உயர்ச்சி அடைந்துள்ள பாரிய நிலத்திணிவு இது நாங்க படிக்கல பிள்ளைகள். சமுத்திர நீர்ப்பகுதியிலிருந்து உயர்ச்சி அடைந்த இது நாங்க எங்க பார்க்கணும்னு கேட்டா 2வது பாடம் போகணும். உலகத்தில் உள்ள கண்டங்கள் இதெல்லாம் நாங்க 2வது பாடம். இதை விட்டு நாங்க அடுத்த வினாக்கு போவோமா? பரவாயில்ல. சார் இது கண்டங்கள் தானே? இது இப்ப இங்கனக்குல சமுத்திர நீர்ப்பகுதியில் உயர்ச்சி அடைந்துள்ளது கண்டங்கள் தான். ஆனா நாங்க இந்த பாடத்தை நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா 2வது பாடம் இருக்கு தெரியுமா உங்களோட புக்ல, அந்த 2வது பாடம் படிச்சுட்டு தான் இதெல்லாம் நாங்க செய்யணும். இந்த வினா பரவாயில்லையா? கண்டங்கள் தான் சரியான விடை. சமுத்திரத்துல இருந்து இப்ப சமுத்திரம் கீழே இருந்தா கண்டங்கள் எப்படி இருக்கும்? உயர்ந்துதானே காணப்படும். விலங்கல இது பிள்ளைகள் எப்பயுமே ஏன்னு கேட்டா இது எதுக்கு சொல்லுவாங்க பிள்ளைகள்? இத இப்ப நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இது நீரா இருக்கும். எப்படியுமே நீங்க பாருங்க, இப்படி நிலம் இப்படித்தானே இருக்கும். எப்படியுமே நிலம் உயர்ந்து தானே காணப்படுது. காரணம் என்ன பிள்ளைகள்? சமுத்திரத்தில் நீர் உயர்ந்து காணப்படுவதற்கு என்ன காரணம்? அடர்த்தி வேறுபாடு. நாங்க படிச்சிருக்கோம் தானே அடர்த்தி வேறுபாடு. நீர் அடர்த்தி கூடையும் நிலக்கு அடர்த்தி குறைவும். அப்ப அதனால என்ன செய்யணும்னா, அடர்த்தி குறைவான பொருள் அடர்த்தி கூடியதற்கு மேல மிதக்கும். அதனால சமுத்திரத்திற்கு மேல கண்டம் என்ன செய்யுது? மிதக்கின்றது. அப்ப இது நாங்க ஏற்கனவே அந்த கண்ட வேறுபாட்டின் கீழ் படிக்கலாம். சரி, உலகத்தில் காணப்படும் கண்டங்கள் உங்களுக்கு எத்தனை? 7 தெரியும் தானே? பரப்பு எவ்வளவு பிள்ளைகள்? இந்த பரப்பு தான் ஆசியா கண்டத்தின் பரப்பு. அப்படின்னு சொன்னா அது எவ்வளவுன்னு சொல்லலாம். 43,08,20,000. ஏன்னா இதுதான் சதுர கிலோமீட்டர் எம் போடணும். இதுதான் பிள்ளைகள் ஆசியா கண்டத்தின் பரப்பு, மொத்த பரப்பு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தெரியாட்டி வரும். அதே மாதிரி இலங்கை கவசத்தகட்டின் மீது அமைது. எந்த கவசத்தகட்டின் மீது? உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைங்க, கவசத்தகடுனா என்னன்னு தெரியுமா? அது புவித்தகடுங்கிறது என்ன? இப்ப நம்ம உடம்பெல்லாம் களங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு வீடு பிளாக்கள் செங்கல் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரிக்கு இந்த உலகங்கள் எதால் ஆக்கப்பட்டிருக்கு? கவச தகட்டின் மூலம் ஆக்கப்பட்டிருக்கு. விலங்குதா? 7 பிரதான கவசத்தகடும் 12 துணை கவசத்தகடோட சேர்ந்துதான் இந்த புவி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஆக்கப்பட்டிருக்குது. அதனால பிள்ளைகள் அப்ப இதுல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்தோ ஆஸ்திரேலியா கவசத்தகட்டின் மீது தான் இலங்கை இருக்குது. சரியா? இலங்கை இந்தோ ஆஸ்திரேலியா கவசத்தகட்டின் மீது அமைந்திருக்கு. கண்ட ஓட்டின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியை பிரிப்பது? கண்ட ஓட்டின் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் பிரிப்பது மொஹோரோச் எல்லை. சரியா? கண்டங்களின் எல்லையிலிருந்து சமுத்திரத்தை நோக்கி பறந்துள்ள ஆழம் குறைந்த கடற்பகுதி. இதுதான் நாங்க படிக்கல. சொல்லுங்க. கொண்டாட் சரிதானே? இங்க பிள்ளையா வந்துச்சு. கொண்டாட் இல்லை. ஓகே தானே? சரி, இப்ப இதுல என்ன செய்வோம்னு கேட்டா, இந்த வினா நீங்க செய்ய தேவையில்லை. எந்த வினா செய்ய தேவையில்லைன்னு கேட்டா, இந்த 40க்கு பிறகு வர்ற வினாக்கள் நாங்க 2வது பாடத்துக்குரிய வினா. நாங்க இந்த வினா விட்டுட்டு நாங்க போவோம். இப்ப இதுல வேற கட்டமைக்கப்பட்ட வினா இந்த வேற வினாக்கள் கொஞ்சம் இருக்கு. அதுகள் மிக்ஸ் பண்ணி தான் போடப்பட்டிருக்குது. அப்ப இந்த பகுதியெல்லாம் நாங்க என்ன செய்வோம்? 2வது பாடம் படிச்ச பிறகுதான் நாங்க இந்த பாடத்துக்குள்ள வருவோம். இந்த பாருங்க, இப்ப இந்த வினாவை நீங்க செய்ய பாப்போம்.
இதுல கொஞ்சம் இருக்குது காணப்படுது. எல்லா வினாலையும் முதலாவது பாடத்துக்கு படிக்கப்பட்ட வினா 139 140 இந்த வினா கொஞ்சம் செய்வோமா? 148 வரைக்கும் செய்றீங்களா பிள்ளைகள்? ஓகே சார். 148 நாங்க படிச்ச பகுதியை மட்டும் எடுத்து 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 படிக்கிறோம். அதனால நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. அதுகளை கொஞ்சம் செய்யுங்க. ஓகே சார். ஓகே, எல்லாரும் ஓகேவா? இல்ல சார். ஓகே சார். ஓகே 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 ஓகே.
ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாருக்கு லிங்க் கொஞ்சம் ப்ராப்ளம் போடும். பிள்ளைகள் கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ செய்துட்டீங்களா பிள்ளைகள்? ஓ சார். சரி. அப்ப 154 கொஞ்சம் பாருங்க. புவி கட்டமைப்பில் ஓட்டை மூடியும் பிரிக்க இல்லை, கூட்டன் பேக் இல்லை. சரியா பிள்ளையா? சார் நீங்க இந்த கேள்வி குடிக்கல சார். அதுக்கு மேல உள்ளது sir. இதானா இதானே பிள்ளைகள்? ஓம் சார். நீலக்கோள் என அழைக்கப்படுவது புவியாகும். சரியா பிள்ளையா? சரி. சரியான சரி கூற்று. சார். இதெல்லாம் நமக்கு சிம்பிளான வினாதான் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன செய்யணும்னு கேட்டா கொஞ்சம் படிச்சுக்கொள்ளும். இப்படி வினாதான் வரும். இப்ப நாங்க இதை பார்த்துட்டு நாங்க பாஸ் பேப்பர்ல போயிட்டு சரிப்பிழை வினாக்கள் கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், கட்டாயம் பார்க்க வேண்டி வரும் பிள்ளைகள். ஏன்னு கேட்டா உங்களுக்கு அதுல சரிப்பிழை வினாக்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப நாங்க பார்ப்போம். புவி தொகுதி 5 உபத்தொகுதிகள், புவி தொகுதி 5 உபத்தொகுதிகளை கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? சரி. 5 உபத்தொகுதிகளா 3, அதாவது புவி தொகுதியை நீங்க பாத்தீங்கன்னா உபத்தொகுதிகள் அப்படின்னா 5 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு. 4 என்னென்ன? கட்கோளம், வளிமண்டலம், நீர்க்கோளம், வளிக்கோளம். சரிதானே? அதாவது புவி 5 தொகுதிங்கிறது பிழை. 4 தொகுதிகளை கொண்டது. அப்ப இது வந்து பிழை. மனித செயற்பாடுகளும் உயிரின் வாழ்க்கையும் கட்கோளத்தில் இடம்பெறுகின்றன. மனிதனுடைய உயிரின் வாழ்க்கையும் கட்கோளத்தில் இடம்பெறுகின்றன. சரியா? சரி சார். சரியேனா? சரிதானே? அப்ப இதுகள் நம்ம கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். ஏன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும் கட்கோளம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த கட்கோளத்துல மனிதனுடைய உயிர் வாழ்க்கை கட்டாயம், மனித செயற்பாடுகள், மனிதனுடைய செயற்பாடு எல்லாமே கட்கோளத்தில் தான் காணப்படுது பிள்ளைகள். உயிரின் வாழ்க்கையும் கட்கோளம் இல்லாட்டி அதை செய்ய முடியாது. அப்ப அதுகள் நாங்க பார்க்க வேண்டி இருக்கின்றது. அடுத்த பிள்ளைகள் மனிதன் கட்கோளத்தில் உயிருள்ள வளத்தை மாத்திரம் பயன்படுத்துகின்றான். உயிர வளத்தை மட்டும் பயன்படுத்த, உயிரற்ற வளங்களை பயன்படுத்த. உயிரற்ற வளம் என்று சொல்லுங்க எனக்கு. நீர், இரும்பு, அதெல்லாம் உயிரற்ற வளமாக அது என்ன செய்யப்படும், வரும் பிள்ளைகள். அடுத்து அப்ப இது வந்து மனிதன் உயிருள்ள கோலத்தில் உயிரற்ற வளத்தை பயன்படுத்துறாங்கிறது பிழையான கூற்று. மனித நடவடிக்கையின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்படுகின்றது. சரியா? அதுவும் சரிதான். மனிதனுடைய செயற்பாடுகள் காரணமாகவும் மண்ணரிப்பு என்ன செய்து ஏற்படுகின்றது. இதுல நாங்க படிச்சது 2 வரும். பாஸ் பேப்பர் எடுத்து நாங்க பார்ப்போம். இப்ப மனித நடவடிக்கை காரணமா. அடுத்து வளிமண்டல கட்டமைப்பில் மாறன் மண்டலமானது 120 கிலோமீட்டர் வரை பறந்து காணப்படுகின்றது. சரியா? சொல்லுங்க. ஓவா என்னது? சரியா? வளிமண்டல கட்டமைப்பில் மாறன் மண்டலமானது 120 வரைக்கும் போகுது. சரிதானே? 120 வரைக்கும் பறந்து காணப்படுது. இதை நாங்க பார்த்து இருக்கின்றோம். அடுத்த பிள்ளைகள் ஓகே. சொல்லுங்க சார். கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.03 தானே? அப்பயும் சார் அத அணுவாயு என்று சொல்றாங்க. இதுல எங்க எத்தனாவது வினா? 145வது சார். 100 கொஞ்சம் பார்ப்போம். ஆகன், கார்பன் டை ஆக்சைடு, நியோன் போன்ற வாயுக்கள் அணு அளவுகளில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றது. அப்படின்ற நீங்க என்ன கேக்குறீங்க?
காவணி ரெட் சைட் வந்து 0.03 தானே சார். அதை ஓ அணுவாயுக்குள்ள போட்டிருக்காங்க. அதை விட குறையவும் ஓசோன்ல இருக்கே சார் 0.006. இந்த இந்த கூற்று சரியா பிழையாப்ப? பிழைன்னு சொல்லணும் தானே. பிழைன்னு தான் இங்க போட வேண்டி வரும். ஏன்னா ஆகன், கார்பன், நியோன் போன்ற வாயுக்கள் அணு அளவுகளில் வளிமண்டலத்தில் அணு அளவு தான் வளிமண்டலத்துல காணப்படுதுங்கிறது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குதே, ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு தானே கூட இருக்குது. ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு இல்ல சார். சதவீதம் அடிப்படையில் பார்த்தா 20.95 வீதம் இருக்குது. 20 ஆகன், கார்பன், நியோன் போன்ற வாயுக்களின் அணு அளவுகளில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றது. அணு அளவுனா கொஞ்சம் தான் காணப்படுது அப்படிங்கிறாங்க. என்னது? ஆகன், கார்பன், நியோன் போன்ற வாயுக்கள். அப்ப அவன் கொஞ்சம் தானே காணப்படுது, சரிதானே இந்த கூற்று? ஓம் சார். ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப முதலாவது வந்து நைதரசன், ரெண்டாவது ஆக்சிஜன், அடுத்து கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரொம்ப குறைவு தானே ஸ்ரீசாத்? ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நம்ம கேக்குறாங்க அதிகமா இருக்குது எதுல என்ன வாயு அதிகமா இருக்குது வளிமண்டலத்துல? நைதரசன். நைதரசன். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆக்சிஜன். ஆக்சிஜன். இப்ப ரொம்ப குறைவா போறது வந்து இதுகள் தானே, ஆகன், கார்பன், நியோன். ரொம்ப குறைவா தானே இருக்குது. அப்ப அதனால அந்த கூற்றை நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா சரியான கூற்று தானே. அவங்க இது மூன்றுமே ரொம்ப குறைவான வாயு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நம்ம குறைவனே அடிக்கலாம். இப்ப நீங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, நியோன் போன்ற வாயுக்கள் அணு அளவில் காணப்படுதுங்கிறதுங்கிறத இந்த அணு அளவை விடுங்களே, இந்த இடத்துல குறைவாக காணப்படுதுன்னு போட்டிருந்தா நீங்க என்ன செய்திருப்பீங்க? சரி, இப்ப அணுங்கிறது ரொம்ப குறைவு தானே, கொஞ்சம் குறைவு. அணுங்கிறது ரொம்ப குறைவா தானே சொல்லப்பட்டிருக்கு. சரி, இல்ல அப்படின்னு சொல்லலைங்க. இல்லன்னு சொல்லி என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல? அந்த கூற்று பிழையாக போயிருக்கும். சரியா? அப்ப இது இல்லன்னு சொல்லல, கொஞ்சம் அணு குறைவு அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆகனால இந்த கூற்று வந்து சரி. கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் மாற்றங்களை உண்டு பண்ணும் வாயுவாகும். சரியா பிழையா? மாற்றங்களை உண்டு பண்ணும். அது நல்ல முறையில மாற்றங்களை உண்டு பண்ணனாலும் ஓகே, தீய முறையில உண்டு பண்ணாலும் ஓகே. மாற்றம் உண்டு பண்ணுதா? சொல்லுங்க பாப்போம், என்ன மாதிரியான மாற்றம் உண்டு பண்ணுது? ஒன்று சொல்லுங்க பாப்போம். பூகோளம் வெப்பமடைவதற்கு காரணம். பூகோளம் வெப்பமடைகிறதுக்கும் காரணம் உண்டு, பூகோளத்தை அசுத்தப்படுத்துறதும் உண்டு. இதுதானே? இந்த மாதிரி காலநிலை மாற்றம் எல்லாத்துக்குமே இது வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெப்பம் அதிகமானதா வெப்பம் குறைவான ஒரு வாயுவா? வெப்பம் அதிகமான ஒரு வாயு, சரிதானே? அதனால பல மாற்றங்களை உண்டு பண்ணும். இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவை நம்ம ரொம்ப குறைக்கணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? தாவரங்களை வளர்த்து பேலன்ஸ் பண்ணணும். சரியா? மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே வெளியிடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடுனா, அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து ஆக்சிஜனா மாத்துறதுக்கு என்ன தேவைங்க புவியில? தாவரங்கள் தேவை. தாவரங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யலாம்னு கேட்டா குறைக்கலாம். அது கூடும்போது, இப்ப நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது உள்ள ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு அங்க கார்பன் டை ஆக்சைடு தான் சுழல போகுது. இப்ப அங்க மயக்கம் வர்றது, வேர்க்கிறது, ஓமிட் வர காரணம் எல்லாம் என்னது? இப்ப நெருக்கமான ஒரு இடத்துல ரொம்ப போய் மாட்டிக்கொண்டோம்னா கூட நமக்கு சுவாசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க உள்ள கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறது தான் காரணம். சரிதானே? இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு மாற்றங்களை உண்டு பண்ணும். ஓசோன் மண்டலம் மாரன் மண்டலத்தில் அமைந்துள்ளது. சரியா பிழையா? படைமண்டலத்தில். இதெல்லாம் நாங்க நல்லா படிச்சோம்னு நினைக்கிறேன் நானு. அப்படிதானே? எஸ். அப்ப இதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். புவியின் மேற்பரப்பில் இருந்து 8 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரை மாரன் மண்டலம் பறந்துள்ளது. சரியா? சரியான கூற்று. அது சரியான கூற்று. மாரன் மண்டலத்தை பத்தி நாங்க பார்த்திருக்கோம். கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.4 வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. இது சரியான கூற்றுதான். ஆனா இது எதுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது? வெப்பமண்டலம், மாரன் மண்டலத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. அதாவது கடல் மட்டத்திலிருந்து, மாரன் மண்டலங்கிறது கடல் மட்டத்திலிருந்து ஆரம்பிக்குதா இல்லையா?
ஓம் சார். அப்ப கடல் மட்டத்துல இருந்து நாங்க தரை மட்டமா இருக்கோம். இதெல்லாம் இதுல இருந்து நாங்க மேலே மாறன் மண்டலத்துக்கு செல்ல 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 வெப்பநிலை இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேரு வெப்ப நழுவு வீதம். வெப்ப நழுவு வீதம். இது 100 இருந்தா 0.64, 1000 இருக்கனால 6.4 செல்சியஸ் வெப்பநிலை வீழ்ச்சி அடையுது. இது மாறன் மண்டலத்துக்கே உரித்தானது. இதுல நீங்க கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருங்கிறது மேல வரைக்கும் போகலாது. மாறன் மண்டலம் வெப்பமண்டலம் இடைமண்டலம் வரைக்கும் போகலாது. இங்க மாறன் மண்டலத்தின் போட்டிருந்தாதான் சரிதானே? ஆகவே சரியான கூற்றுதான். ஆனா ஒரு சொல் பதம் எனக்கு குறைஞ்சிருக்கு. மாறன் மண்டல அப்படின்னு போட்டிருக்கணும். சரிதானே? அடுத்து மாறன் மண்டலத்தின் உயரமான எல்லைக்கு அருகில் விமானங்கள் பறக்கும். சரி சார். சரி சார். இன்னமும் இங்க ஒரு பிளே ஒன்று இருக்குது. சாதாரண விமானம் பறக்கும். ஏன்னா ஓ சார். பெரிய விமானங்கள் பறக்கல. நாங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு பறக்கக்கூடிய விமானம், பெரிய விமானம் பறக்க முடியுமா? இல்ல. ஏன்னா 8 தொடக்கம் 12 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்குது? மாறன் மண்டலம் இருக்குது. 12 கிலோமீட்டர்ங்கிறது பெரிய ஒரு தூரமா இங்க தரை மட்டத்துல இருந்து பார்க்கும்போது? இல்ல சார். இல்ல சார். நம்ம பாக்குறோம் இந்த மேல முகில்கள் காணப்படுற இடம் எது? இங்க தரையில இருந்து பார்க்கக்கூடிய முகில்கள் நாங்க பாக்குறோம் தெரியுமா? அந்த முகில்கள் எல்லாமே எந்த மண்டலத்துல இருக்குது? மாறன் மண்டலத்தில் முடிவு. மாறன் மண்டலத்துல. அப்ப அந்த பகுதியில என்ன செய்யலாது? சாதாரண விமானம் தான் பறக்கும். அந்த முகில்களுக்கு மேல போனாதான் பெரிய விமானங்கள் பறக்கும். சரிதானே? ஓம் சார். அது ஓகே. அப்ப வெப்ப நழுவு வீதம் என்பதை சூழல் நழுவு வீதம் என்னும் அழைக்கலாம். சரியா பிழையா? சரி சார். சரியான கூற்று. வெப்ப நழுவு வீதமும் சூழல் நழுவு வீதமும் ஒன்றுதான். வெப்ப நழுவு வீதம் என்றால் என்ன? கடல் மட்டத்திலிருந்து 1000 கிலோமீட்டருக்கும் மேலே செல்ல செல்ல 6.4 செல்சியஸால குறைவடையும் வெப்பநிலை. அது வெப்பநிலை வீதம். கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் செல்லும் போது 0.64 செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதுவும் வெப்ப நழுவு வீதம் தான். சரிதானே? அடுத்து சமுத்திர ஓட்டை சீமா படை என அழைக்கலாம். சரியா? இப்படிதான் பார்க்கணும். சமுத்திரத்தையும் கண்டத்தை எப்படி அழைப்பாங்க? கண்டத்தை வந்து சிஎல் படையினும் கண்டம் வந்து சிஎல் படை என்றும் சொல்லுவாங்க. சமுத்திரத்தை வந்து சீமா படை என்றும் சொல்லுவாங்க. கிளியர் தானே? இது கூற்று சரியா? சரி சார். சரி. புவியோட்டின் மெல்லிய மேற்படை மண்ணால் ஆனது. சரியா? பார்க்கக்குள்ள நம்ம கால் வைக்கக்கூடிய பகுதிகள் வந்து மெல்லிய படை. போக போக போகத்தான் அடியில் என்ன இருக்க போகுது? பாறைகள் இருக்க போகுது. தாய்ப்பாறைகள். அப்படித்தானே? ஏன் புவியோட்டுல மேற்பகுதியில மெல்லிய மேற்படை மண் இருக்குது? பாறைகள் உடைகிறது. காலநிலை நேரடியாக புவியின் உட்பாகத்தை செல்வாக்கு செலுத்துமா, புவியின் மேற்பகுதியில செல்வாக்கு செலுத்துமா? மழை, வெயில், வெப்பம், காற்று எல்லாமே புவியின் மேற்பகுதியில தன்னுடைய செல்வாக்கு செலுத்துமா, உட்பகுதியில செல்வாக்கு செலுத்துமா? மேற்பகுதியில. இப்படித்தானே இருக்கு மண்படை. இப்படி மண்படைன்னு பாக்குறோம். இந்த மண்படையில இங்க மரம் எல்லாம் வளருது. இங்க பாறைகள்லாம் இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, பாறைகள் இங்க போட தேவையில்லை. இப்ப மழை, வெயில், காற்று, வெப்பம் இதெல்லாம் புவியின் மேற்படையில தானே செல்வாக்கு செலுத்தும். செல்வாக்கு செலுத்தும் போது பாறைகள் எல்லாம் கரைகிறது, பாறைகள் உடைகிறது, மரக்குலை இலைகுலைகள் எல்லாம் விழுந்து உக்குவது எல்லாம் எந்த படையில நிகழும்? மேல் படையில தானே நிகழும். அப்ப மேல் படையில நிகழும் போது மண் துகள்களாக மாறுமா மாறாதா? மாறும். உண்டு. அப்ப கீழே தான் என்னவா இருக்க போகுது? பாறைகள் அதிகமா காணப்படும். மேற்படையில பாறைகள் அதிகம் காணப்படாது. ஆகவே புவியோட்டின் மெல்லிய படை மேற்படை மண்ணால் ஆனது. சரிதானே? இப்ப நாங்க 154 இருந்து செய்வோமா? 163 வேகமா செய்யுங்க. நான் உங்களுக்கு வந்து 8:45க்கு பிறகு நான் பாஸ் பேப்பர் எடுத்து இந்த வினாக்கள் தேட போயிருவேன். அப்ப நீங்க கொஞ்சம் செய்யணும் வேகமா. சரிதானே?
பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். 157 வரைக்கும் செய்தால் போதும். ஏன்னா அது வரைக்கும் தான் முதலாவது பாடத்துக்குரிய வினாக்கள். அதுக்குள்ள 2வது பாடம் ஆரம்பிக்குது. அப்ப அது வரைக்கும் பார்த்துட்டு அடுத்த வினாடி போமா? உங்களுக்கு ஏன் இப்ப சரி ஏன் இதுல நிறுத்துறாரு அப்படின்னு உங்களுக்கு விளங்குதா? எல்லா வினா மேல இருக்க இணை கோடு அடிக்கிறது. ஏன்னா இது புல் வினா விடை தொகுப்பு. நாங்க முதலாவது பாடத்தை மட்டும் முடிச்சனால முதலாவது பாடத்துல வரக்கூடிய வித்தியாசமான வித்தியாசம் நாங்க பார்த்தோம் பாட் பண்ண சரிப்பிலை எல்லாம் இருக்குதானே இருக்குதானே ஸ்ரீசாந்த்? அதனாலதான் அந்த இடத்துல நான் நிறுத்துறேன் நானு. அதுக்கு அடுத்து ஒரு வினாவுக்கு நாங்க போக வேண்டி வரும். சரியா? அப்ப நீங்க சரி இங்க பாருங்க, புவி கட்டமைப்பில் ஓட்டையும் மூடியையும் பிரிக்கும் எல்லை கூட்டன்பெர்க் எல்லையா? சரியா? சரியா? புவி கட்டமைப்பில் ஓட்டையும் மூடியும் பிரிக்கிறது வந்து மொஹோரோச் எல்லையா கூட்டன்பெர்க் எல்லையா? தனுஷிகா கூட சொல்லலையே, சுபியும் சொல்லலையே. சரியா கூற்று. புவி கட்டமைப்பில் ஓட்டையும் மூடியும் பிரிக்கக்கூடிய எல்லை கூட்டன்பெர்க் எங்க வரும்? மூடி வந்து ஸ்டார்ட் ஆகுற இடம் மேலே. அதாவது இது ஓடு மூடிதானே, அது கீழே இருக்க மையத்தையும் மூடியையும் பிரிக்கக்கூடிய பகுதி தான். சரியா? மையத்தையும் மூடியையும் பிரிக்கக்கூடிய இடம் தான் கூட்டன்பெர்க் எல்லை. புவி கட்டமைப்பில் உள்ளதையும் உள் வளையத்தையும் வெளி வளையத்தையும் பிரிக்கும் எல்லை லெக்மன் எல்லை. உள் வளையத்தையும் வெளி வளையத்தையும் இது நான் சொல்லி கொடுக்கல, ஆனா தெரிஞ்சு கொள்ளுங்க. உள் கோளவாகம் இருக்கு தெரியுமா? உள் கோளவாகத்தையும் வெளி கோளவாகத்தையும் பிரிக்கக்கூடிய எல்லை லெக்மன் எல்லை. ஓகேவா? லெக்மன்கிறவர் கண்டுபிடிச்சனால அவருடைய பெயர் வந்திருக்கு. சரியா? ஓகேவா? இதை மட்டும் நீங்க விளங்கி கொள்ளணும். லெக்மன் எல்லைனா உள் வளையத்தையும் வெளி வளையத்தையும். நாங்க வந்து இந்த மையம் 2 உள் மையம் வெளி மையம் இருக்குன்னு பார்த்தோம் தானே ஒரு இடத்துல பார்க்கலையா? அந்த இடத்தை பிரிக்கக்கூடியவர் லெக்மன் அப்படிங்கிற ஒன்றுதான். புவி கட்டமைப்பில் மூடியானது மொஹோரோச் எல்லையிலிருந்து, மொஹோரோச் எல்லை தெரிந்தானே, மொஹோரோச் எல்லையிலிருந்து 2300 கிலோமீட்டர் ஆழம் வரை விரிந்துள்ளது. சரியா? சரி சார். நாங்க 2900 ரொம்ப அதுதான் கூடுதலானது. ஏன்னா மூடிதான் கூடுதலா இருக்கு. மூடி 2 வகை இருக்கு, மேல் மூடி கீழ் மூடி. நம்ம அது தேவையில்லை. மூடிதான் புதுக்கடை மூடியானது. அந்த மொஹோரோச் எல்லைங்கிறது எது? ஓடு முடிகிறது தானே மொஹோரோச் எல்லை. ஓடு முடிகிறதுல இருந்து மூடி வரைக்கும் 2900ங்கிறது பரந்த பரப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேற்காவுகே ஓட்டங்கள்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது எனக்கு தெரியும் சார் கொஞ்சம் சரி அப்படின்னா சரி. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மழை பெய்யுது, அதிகமா மழை பெய்யுது, ரொம்ப மழை பெய்யுது. மேயும் போது நீர் கீழே வந்த நீர் என்ன செய்யும்? ஆவியாகும். கீழே ரொம்ப மழை பெய்ஞ்சாமா நீர் நிறையும் தானே தரையில நிறைகிற நீர் வந்து கீழே இறங்காமல் கீழே இறங்கி மேல நிக்கக்கூடிய, மேல தரைக்கு நிறைஞ்சு அதுக்கு மேல நிக்கக்கூடிய நீர் இருக்கு தெரியுமா? அதுக்கு மேல நிற்கக்கூடிய நீரை தான் நாங்க என்ன செய்வோம், மேற்காவுக்கு நீர் என்று சொல்லுவோம். விளங்குதா? இப்ப நாங்க இப்படிதான் தரை இருக்குது. இந்த தரை இது இப்படி தரை. இந்த தரையில நீர் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா மேல எல்லாம் அப்படி இறங்கி 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 அதுக்கு மேலே என்ன செஞ்சிருச்சு, இறங்காம இப்படி நிக்குது. இந்த நீரைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், மேற்காவுக்கு நீர். ஓட்டங்கள்னா இந்த நீர் ஓடும் போது புவியோடு சிதைவடைந்துள்ளதாம். இந்த நீர் ஓடும் போது என்ன நடக்கும்? இது ஒன்று வெள்ளப்பெருக்காக மாறும், மண் சரிவை ஏற்படுத்தும், தரையில உள்ள எல்லாத்தையும் அரிச்சு கொண்டு போகும். இப்படியான பிரச்சனை ஏற்படுத்துமா இல்லையா மேல நிக்கக்கூடிய நீர்? திரிசாந்த் விளங்குதா? சுபி நான் என்ன சொல்றேன்? அப்ப இந்த நீரைத்தான் நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நீரைத்தான் மேற்காவுகை ஓட்டம் என்று சொல்லுவாங்க. விளங்குதா?
ஓம் சார். ஓகே இனி ஞாபகம் வச்சுக்க, மேற்காவை ஓட்டங்கள்னா இதுதான். அவ மேற்காவை ஓட்டங்களால் புவியோடு சிதைவடைந்துள்ளது. சரியா பிழையா? சரி சார். சார். சரியான கூற்று. ஓகே. இப்ப இதுவரைக்குள்ள வினாக்கள் உங்களுக்கு எப்ப முதலாவது பாடத்துக்குள்ள வினா. அடுத்த பாடத்துக்குரிய வினாக்கள் எந்த பாடத்துக்குரியது? 2வது பாடம் நாங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்படித்தானே? ஓ சார். 2வது பாடத்தை ஸ்டார்ட் பண்ணி படிச்ச பிறகுதான் நாங்க எங்க போவோம்னு கேட்டா, இந்த மீதி இருக்க வினா நல்லா படிச்சுட்டு வந்துருவோம் 2வது பாடத்தை. நான் ஏன் முதலாவது பாடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு உங்களுக்கு விளங்குதா? ஓம் சார். 10ல முதலாவது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1ல கொஞ்சம் கோட் அடிச்சு கொள்றதுக்கும், பார்ட் 2ல முதலாவது வினாவை சாய்ஸ் பண்ணி செய்யறதுக்கும் ரொம்ப பிரயோசனமா இருக்கும். அந்த பையனை ஓலவல் செய்துட்டு வந்தவங்க பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்க முதலாவது பாடம் 10ல படிச்ச பாடம் எங்கெங்க செல்வாக்கு செலுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப விளங்கும். அந்த நேரம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த பாடத்தை கொஞ்சம் நாங்க விரிவா படிச்சது ரொம்ப பிரயோசனம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சரிதானே? இப்ப நாங்க சரிபிழை தான் இன்னும் போகுதுன்னா இந்த பாருங்க, அடுத்த வினா கட்டமைப்புக்கு வந்துட்டோம். 226, 227, 228 செய்ய முடியுமா? இது கொஞ்சம் சிக்கலான பகுதி தான், ஆனா கொஞ்சம் செய்யணும். கொஞ்சம் வாசிச்சு சரி. இது பாஸ் பேப்பர்ல இருக்குதா இல்லையா? MCQல இது ஒரு வகைதான். அப்ப இதுல நாங்க 1 2 3 அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் தரேன். இந்த 3 வினா மட்டும் செய்றீங்களா? ஓகே. அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர்ல நாங்க செய்த வினாக்கள் கொஞ்சம் வந்திருக்கான்ட்டு பார்ப்போம். பிள்ளைகள் கண்டுபிடிச்சு செய்துட்டோமா? இல்ல சார். இந்த மாதிரியான வினாக்கள் தான் பிள்ளைகள் பார்ட் 1 இந்த செக்ஷன்ல வரும். அப்ப நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வினாக்கள் செய்றீங்களா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வினாக்கள் கொஞ்சம் நீங்க செய்யும் போது அந்த வினா பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுதலாம். நீங்க இந்த பயணம் உங்களுக்கு முதலாம் தவணை எக்ஸாம்ல நீங்க ஒரு வித்தியாசமான புள்ளிகள் எடுத்து காட்டணும். நாங்க நல்லா படிச்சிருக்கிறோம், பல்வேறுபட்ட வினாக்கள் சம்பந்தமா நாங்க பார்த்திருக்கிறோம்,
புள்ளிகள் குறையக்கூடாது. ஸ்ரீசாந்த் ஓகேவா? ஓகே சார். நல்லாவே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பல்வேறுபட்ட வினாக்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஓ லெவல் மாதிரியே தான் நாங்க படிக்கிறோம். நாங்க 10க்கு டேம் எக்ஸாம் மாதிரி படிக்கிறது இல்ல. ஓ லெவல் எக்ஸாம்ல எப்படி வினாக்கள் வருது, அப்ப அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா யோசிச்சுதான் பிள்ளைகள் படிக்கணும். இதே மாதிரி தான் எல்லா பாடத்தையும் படிக்கணும். ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்களை இப்பயே நீங்க வாங்கி கொள்ளலாம். அதுக்கு ஏத்த மாதிரியான சில விடயங்களை படிக்கலாம். பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். நம்மகிட்ட நீங்க இப்படிதான் 11 வரைக்கும் படிச்சீங்கன்னா நீங்க ஜியோகிராபில எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட ஜியோகிராபில படிச்சவங்க யாருமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தவங்க இருக்காங்க. நீங்க வேற கிளாஸுகள் கூட போக தேவையில்ல பிள்ளைகள். ஜியோகிராபி நீங்க இதுலயே பார்த்து படிச்சு கொள்ளலாம். விளங்குதா சுபி? கபினேஸ்கர், வேற கிளாஸ் ஜியோகிராபி போறீங்களா எங்கேயாவது? இல்லையே. இல்ல சார். இல்ல இங்க சார். படிச்சா போதும் பிள்ளைகள். உங்களுக்கு இங்க படிக்கிற மேக்ஸ் சயின்ஸ் கூட ஒரு அளவுக்கு பத்தலைன்னா கிளாஸ் போங்க, அது பரவாயில்ல. சயின்ஸ் மேக்ஸ் தேவைப்படுற பாடம். இந்த மாதிரி பாடங்களுக்கு எல்லாம் நீங்க பாஸ்கர் சப்ஜெக்டுக்கு எல்லாம் நீங்க எங்கேயும் கிளாஸ் போக தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தேவை லைவ் கிளாஸ் தேவையா இருந்தா போங்க. லைவ் கிளாஸ் ஒன்று தேவையா இருந்தா போங்க. ஜியோகிராபிக்கெல்லாம் போக தேவையில்லை பிள்ளைகள். எக்ஸ்கியூஸ் சார், இதுல விவசாய படம் இல்லையா சார்? விவசாய பாடத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கம்மா? நீங்க சொல்லுங்க. அதுதானே பிரச்சனை. இப்ப நீங்க இதுல விவசாயம் வேற யாராரு எடுக்கிறா சொல்லுங்க பாப்போம். நான் எடுக்கிறேன் சார். இந்த சுபி எடுக்கிறீங்க, தனுஷிகா 2 பேர் எடுக்கிறீங்க. இப்ப 2 பேர் ரிஷானா எடுக்கிறீங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு ஒரு பாஸ்கட் சப்ஜெக்ட் ஒரு பாடம் ஆரம்பிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 10 பிள்ளைகள் சரி வேணும். 10 பிள்ளைகள் இருந்தா தான் ஒரு டீச்சரை போடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீச்சருக்கு 1000 நாங்க பே பண்ற மாதிரி இருந்தா ஒரு 10 பிள்ளைகள் இருந்தா தானே அது லாபம். பாருங்க, அவங்க 8 கிளாஸ் செய்வாங்களே. 10க்கு உங்களுக்கு 4, 11க்கு 4, 8 கிளாஸ்ல அவங்களுக்கு 8000 பே பண்ண வேண்டி வரும். ஆனா பிள்ளைகள் இருக்காது எங்களுக்கு. எனக்கு வேணா இப்ப 10ல இருக்க பிள்ளைகள் வேணும்னா விவசாயம் செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைகளை நீங்க எனக்கு பேசி தருவீங்களா இருந்தா நாங்க உடனே ஒரு விவசாயத்துக்கு டீச்சரை போடுவோம். சரியா தனுஷிகா? ஓகே சார். அதுவும் போடுவோம். நாங்க கொமர்ஸ். இதுதான் பிரச்சனை. இதனாலதான் நாங்க பிள்ளைகள் தொகை பத்தாது. அதனால ஆசிரியருக்கு அந்த செலரி பிரிச்சு கொடுக்கும்போது சில பிரச்சனைகள், குறைவார் செலரி கொடுக்க வேண்டி வர்றதுனாலதான் பிள்ளைகள் சில பாடங்களை நிறுத்தி இருக்கோம். இப்ப நாங்க இப்ப ஜியோகிராபி அப்படியான்னு கேட்டாமா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஜியோகிராபி இந்த இதுல செய்யக்கூடியவங்க கொஞ்சம் ஒரு டீம், ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டி இப்படி இருக்கனால நாங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கிருவோம். ஆனா உங்களுக்கு நீங்க சொல்ற பாடமா நாங்க வெளியில இருந்தா ஒரு சேர் டீச்சர் எடுக்கணும். அதனாலதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இப்ப நீங்க இப்ப இதுல படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே அந்த செலரி யோசிச்சு செய்யக்கூடிய டீச்சர்ஸ் இல்ல. ஸ்ரீசாந்த் விளங்குதா? ஓம் சார். இப்ப இதுல நாங்க ஓகே எவ்வளவு அது வருதோ அதை அவங்களுக்கு பே பண்ணி கொடுத்துருவோம். இப்ப நீங்க சொல்ற டீச்சர்ஸ் எல்லாம் நாங்க வேலை எக்ஸ்ட்ராவா தான் எடுக்கணும். அவங்களுக்கு நாங்க கட்டாயம் செலரி எல்லாம் பேசிதான் எடுக்கணும். அப்ப இந்த பிரச்சனை கொஞ்சம் வரும். அதனாலதான் நாங்க கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கூடின பிறகு போடுவோம். இல்லாட்டி ஒரு பாடத்துக்கு ஒரு 10 டீச்சர்ஸா ஒரு பாஸ்கர் சப்ஜெக்டுக்கு இருந்தால் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப நீங்க சிவிக்ஸ்ல 5 பேர் இருந்தா பரவாயில்ல. ஏன்னா அவங்க எல்லாம் நாங்களாம் ஒரு செட். அதனால பிரச்சனை இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுவாங்க. அதே மாதிரி இந்த நீங்க ஐசிடி பாடம் இதுல இருக்க எல்லா பாடத்துக்குமே நாங்க ஒரு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. நீங்க சொல்ற பாடத்துக்குலாம் நாங்க டீச்சர்ஸ் எங்க செட்ல இல்ல. அப்ப நாங்க வெளியில இருந்து ஒருத்தர் எடுக்கணும். அப்படியா இருந்தா இந்த பிரச்சனை வரும். நான் நினைக்கிறேன் இந்த 3 வினா செய்துட்டோம்னு. ஓம் சார். சரி, இதுல ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு. டெக்னாலஜி எப்படியெல்லாம் இந்த வினா விடைய இதுல இருக்கக்கூடிய 4 வினா 4க்குமே நாங்க விட தெரிஞ்சிருக்கணுமா இதை செய்யறதுக்கு? இல்ல சார். இல்ல சார். தேவை இல்ல. ஏதாவது ஒன்றுக்கு நாங்களுக்கு விட தெரிஞ்சிருந்தா செய்ய முடியுமா முடியாதா? முடியும் சார். முடியும். இப்ப இதுல நீங்க சும்மா நான் சொல்றேன், புவியோடு புவி மூடி வளிமண்டலத்தின் மொத்த வளி உள்ளடக்கம் ஆவியாக்கும். இதுல சரியா இது யாருக்கு விட என்ன விட தெரியும்? எந்த விட தெரியும்? முதலாவதுக்கு தெரியும் சார் அப்படிங்கிறவங்க யாரு? சார் நான் சார். முதலாவதுக்கு தெரியுமா?
இந்த புவியோட்டுக்குரிய விட தனுஷிகா சுபி என்ன மாதிரி புவியோடு அதுல இருக்கக்கூடிய ABCD இருக்கு, இதுல ஏதாவது தெரியுமா? சி சார். என்னம்மா? சி சார். சி. இப்ப சிங்கிறது தான் இதுக்கான சரியா. சிங்கிறது சரியான விடையா? புவியோடு 2 CL படை சீமா படை கண்டவோடு சமுத்திரோடு. இப்ப இதுல நீங்க பாருங்க, சிங்கிற கூற்று முதலாவதுல இல்ல, இதுலயும் இல்ல, இதுலயும் இல்ல. இதுதான் சரி. சரி ஏற்றுக்கொள்றீங்களா? ஆனா O level பேப்பர்ல இப்படி வராது. சிங்கிற விட தான் 3 இருக்கும். உங்களுக்கு இந்த இப்ப ஸ்டார்ட் பண்றதுனாலதான் இது இப்படி போட்டிருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. O level பேப்பர்ல எப்படி இருக்க போகுது? முதலாவது சி வரக்கூடியது 3 விடையா இருக்கும். அப்ப அங்க கொஞ்சம் நமக்கு எத்தனை விட தெரிஞ்சுக்கணும்? 2 வினாக்கு விட தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? இங்க 2 வினாக்கு விட தெரிஞ்சிருக்கணும். இங்க நாங்க 1 தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க, மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்ப மண்டலம். நமக்கு நல்லா தெரிஞ்சது மாறன் மண்டலம் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க நாங்க நல்லா படிச்சோம், அப்படிதானே? படைமண்டலத்தை கொஞ்சம் தான் சார் படிச்சோம், இடைமண்டலத்தை கொஞ்சம் தான் படிச்சோம், வெப்ப மண்டலத்தை கொஞ்சம் தான் படிச்சோம். அப்படியா? இல்ல சார். இல்ல சார். எல்லாத்தையும் நல்லா படிச்சோம். ஆகவே இதுல நீங்க சொல்லுங்க சார், நல்லா படிச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு இதுக்கு ஸ்பெசிபிக்கா விட தெரியும் சார் அப்படிங்கிறவங்க யாருங்க? மாறன்மண்டலம், சூழல் நலவீதம், படைமண்டலம், ஓசோன் படை. படைமண்டலம், ஓசோன் படை, இது கொஞ்சம் தெரியுமேனா? அப்படியா? அப்ப நமக்கு 2வதா வரக்கூடிய விட என்னவா இருக்கணும்? ஏயா இருக்கணும். அப்ப இதுல 2வது A வரல, இதுக்கும் 2வது A வரல. இப்ப பிரச்சனை எங்க மாட்டிக்கிட்டோம்? 2 இடத்துல A வந்திருக்குது, அப்படியா? இப்பதான் நாங்க கொஞ்சம் அடுத்த வினாவுக்கு இப்ப 2 இலக்குல இப்படி வந்தா கட்டாயம் இதுல 2 வினாவுக்கு விட தெரிஞ்சிருந்தா இந்த கோட் அடிக்கலாம். முடியுமா முடியாதா? முடியும் சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப 2வது எதை தேடுவோம்? வெரி குட். மாறன் மண்டலத்துக்கு சூழல் நழுவிதான். அப்ப முதலாவது நமக்கு என்ன விட வரணும்? சி வரணும். அப்ப முதலாவதுக்கு சி, 2வதுக்கு A வந்திருக்கு. அப்ப இந்த கூற்று பிழை தானே? சரியா? அப்ப ஓகே, நீ பாஸ் பேப்பர் பார்க்க டைம் இருக்குமான்னு தெரியல. சரி பாப்போம். அடுத்து நாங்க பாப்போம். பிள்ளைகள் உங்களுக்கு சொன்னா டைம் டேபிள் கொஞ்சம் மாறும், நோன்பு காலத்துல கொஞ்சம் டைம் டேபிள் மாறும். சரியா? எப்படி மாறும்னு கேட்டா கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க. 1 மாதத்துக்கு தான். ஆனா ரெக்கார்டிங் போடுறோம். நீங்க ரெக்கார்டிங் எது பாக்குறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. பாக்குறீங்களா ரெக்கார்டிங்? நடக்க போன கிளாஸுகள், டவுட்டான கிளாஸுகள், இல்லாட்டி திரும்பி பார்க்க வேண்டிய கிளாஸுகள் யாரும் ரெக்கார்டிங் போய் பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? பாருங்க, உங்களுக்கு சயின்ஸ் பாடம் அதெல்லாம் 2-3 தடவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாடத்தை கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். இப்படி இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். அதை செய்தீங்களா? செய்து கொள்ளுங்க. 2 யூடியூப் போட்டிருக்கு பிள்ளைகள். இதுல என்னன்னு கேட்டா, நோன்பு பிள்ளைகள் இப்ப 6 மணில இருந்து நோன்பு காலம் போய்தானே. இதுல நிறைய இஸ்லாமிய முஸ்லீம் பிள்ளைகள் இருக்கனால நாங்க கிளாஸ் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:15க்கு முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பரவாயில்லையா? 1 அவரும் 15 நிமிஷமும் ஒரு கிளாஸ் போடுறோம். அடுத்து நாங்க 8:30க்கு தான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். 8:30க்கு ஆரம்பிச்சு 9:30 வரைக்கும் முடிக்கிறோம் 2வது பாடத்தை. அது 1 மாதத்துக்கு மட்டும்தான். பரவாயில்லையா? ரிஷானா உங்களுக்கு வந்து கொள்ள முடியுமா அந்த டைமுக்கு? ரிஷானா சரி. அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் அங்க வழங்கப்படும். நீங்க சில நேரம் கிளாஸ மிஸ் பண்ணதா இருந்தா நீங்க ரெக்கார்டிங் போய் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இது நம்ம இந்த கொஞ்ச நாளைக்கு தான் பிள்ளைகள். நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, எப்படியாச்சும் இதுக்குள்ள வந்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த முடிஞ்ச பிறகு நாங்க வளமை போன்ற 6 மணிக்கு ஆரம்பிப்போம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்க்கு அடுத்த பாடத்துக்கு வரோம். கண்ட ஓடு, சமுத்திர ஓடு,
சமுத்திரோடு 2900 கிலோமீட்டர். இதெல்லாம் நாங்க ஏற்கனவே படிச்சு இருக்கோமா இல்லையா? ஓ சார் படிச்சிருக்கோம். 2-3 வினாவிலே நாங்க இதை மீட் பண்ணிருக்கோமா இல்லையா அந்த மாய்க்க? ஓ சார் படிச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்ப மூடி மையம். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல ஏதாவது ஒன்றுக்கு சரியான விட தெரியும் சார்? சார் கண்டோடு வந்து சிஎல் படை சீமா படை. கண்டோடு சிஎல் படை, சமுத்திரோடு சீமா படை. இதை இப்ப எங்கேயோ பார்த்தோம் தானே. அப்ப முதலாவது என்ன விட வரணும்? சார் சமுத்திரோடு வந்து அது தனி விடை இல்லையே சார். சமுத்திரோடு கண்டோட்டுக்குள்ளான் சார் சிஎல் படை சீமா படைன்னு வருது. சமுத்திரோடு வந்து இங்க தனி விடைக்குள்ள வருது சார். பி விடையா வருது, புவியின் மேற்பரப்பில் இருந்து. இங்க 1 2 3 4. சரி, இது 2 சிஎல் படை சீமா படைன்னு ஒன்றா வந்துருதா? ஓம் சார். சமுத்திரோடு இங்கன ஒன்று இருக்கு தானே. இது ரெண்டுமே ஒரு வினாவா? அப்படியா? ஓ சார் அப்படிங்கிறது சேலம் தானே, இலகுவா இருக்கு. அப்படியும் இது ரெண்டையும் ஒன்றா செய்தா அப்ப சிஎல் படை இங்க சீமா படைன்னு போடணும். என்ன? ஓம் சார். சீமா படை. ஓகே, இப்ப நாங்க முதலாவதுக்கு என்ன விட வரணும்? சி வரணும். ஓ சார். முதலாவதுக்கு நாங்க சி வரணும். அப்ப கண்டவோடு சி அப்படின்னு சொல்லக்குள்ள நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த இங்கனக்குள்ள கூற்று வெட்டிட்டாலும் பிரச்சனை இல்லை. எதை? இந்த 2900 ஆழம் இதை வெட்டிடுவோமா? ஓகே. அது எக்ஸ்ட்ராவா வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் விட சரியா வரும். வராதா? இந்த 2900 வெட்டிட்டா ஓகே தானே? சொல்லுங்க பிள்ளைகள், நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அது எக்ஸ்ட்ராவா வந்திருக்குது அதுக்குள்ள நினைக்கிறேன் நானு. சிரிசாந்த் அப்படித்தானே? கவினேஸ்கர் இப்ப பாருங்க, இப்போ ஓகே. இது வந்து சிஎல் படை படை சியும் டியும் பக்கம் வரணுமா? பக்கம் வரணும். இந்த சியும் டியும் ஓகேவா? ஓகே. அப்ப நீங்க நான் இப்படி சொல்லக்கூட நான் விட அடிச்சுட்டு போயிடுறேன். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பிங்கிறது என்ன அப்படிங்கறது. மூன்றாவதுக்கான விட மூடி என்னது? புவியின் மேற்பரப்பில் இருந்து மூடி ஆரம்பிக்குதுன்னா அப்படி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்து ஏ நிக்கல்ஸ் இரும்பு இப்படி இருக்குது. சரியா? நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். அடுத்து ஆசியா, இது பரப்பளவு, ஆசியா ஐரோப்பா, இதெல்லாம் வந்து நாங்க எங்க பாக்குறது பிள்ளைகள்? எத்தனாவது பாடம்? 2ஆம் பாடம். 2ஆம் பாடம். சரி இப்படி பார்த்துட்டு போவோமா அப்படின்னா கூட நான் என்ன செய்வேன்னு கேட்டா உங்களுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஒரு பாஸ் பேப்பர் பார்த்துட்டு போவோம். ஆனா டைம் சரி, சும்மா இப்படி பார்ப்போம். ஒரு பேப்பர் பார்ப்போம். 18 பார்ப்போமா? சும்மா ஒரு பேப்பர் எடுப்போம். சரி 18 பார்த்துட்டேன் எல்லா கேள்வியும். 18ல அங்க வந்து வினா அந்த விட பாக்கல. சரி வலிக்கோடம் பார்த்துனாங்க. இல்ல எம்சிக்யூ முதல் வினா இந்த பாருங்க. இதான் சொல்றேன் நானு. இப்ப இதுல பாருங்க, நாங்க போன கிளாஸ்ல கொஞ்சம் பார்த்தோம் தானே போன இதுல. இந்த பாருங்க சரிப்பில இருக்குது. கோதுமை பெருந்தொகை விவசாயம், இலங்கையின் பயிர் நிலத்தில் சரி ஓகே. உலகில் உருக்கு உற்பத்தி கைத்தொழில் முக்கியம். அதான். ஆனா இதுல வல்ல அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்லா பாடத்தையும் இப்படி படிச்சோம்னா இதுல வருமா இல்லையா? வரும். இந்த பாருங்க இந்த வினாதான் நாங்க இப்ப பார்த்தோம். இந்த பிரதான அத்திலாந்திக் சமுத்திரம், இந்து சமுத்திரம், மஞ்சக்கடல் இப்படி பார்த்தோம். சரியா? ஆனா என்ன பிரச்சனை? இதுல 3 வினா கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க 4 விட இருக்கு. அப்ப ரொம்ப கஷ்டமா தேடி பிடிக்கணும். வேணா தேடி பிடிக்கணும். இதுல நம்ம படிச்சதுல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரி, எனக்கு விடையே தெரியாதுன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, இதுல இல்லாட்டியும் நாங்க அடுத்த ஒரு பார்ப்போம். சும்மா பார்த்து கொண்டு வாங்க, எக்ஸாம் பேப்பருக்கு வராட்டி பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை நம்ம படிச்சதே வரல சார் அப்படின்னு ஏதாவது கவலைப்படுறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. இலங்கையில் ஆழ்கடல் மீன்பிடி கைத்தொழில்
சமுத்திர தரையில் ஏற்படும் நடுக்கத்தின் காரணமாக கரையோரத்தில் மிகப்பெரிய சமுத்திர அலைகள். இலங்கை தற்பொழுது தேயிலை தரமானதில்லை. பெருந்தோட்ட உற்பத்திகள் பணத்தை விடல. ஆணை விழுந்தான் ஒரு இடம் இல்லை. இந்த காற்று, நீர் மின்சாரம், வெப்ப மின்சாரம், அயன வலயம், மலைநாட்டு உலர் வலயம், கன்று வலயம், சான்சிங்கோவான், நாகோயா, பெமிங், சாங்காய், கராச்சி நகரம் அண்மையில் உள்ள 6. இதுலயும் இல்ல. 2020 பார்த்தோம்னா கூட சும்மா எடுத்து பாக்குறோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான். நம்ம படிக்கக்கூடிய ஸ்டைல்ல வருது வினா, ஆனா நம்ம படிச்சதுல வரல. அவ்வளவுதான் எங்களுக்கு வித்தியாசம். அப்படிதானே? சலிப்பில்லைங்கிறது காரியம் என்பது இருமினை. இலங்கையின் மண் வகைகள் செங்கல். உலகின் மொத்த நிலப்பரப்பு. இலங்கையின் தேயிலை, ரப்பர், கொடிதோடு. ஆனா இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சா இதுக்கு செய்யலாம். ஆனா நான் செய்ய சொல்லல உங்களை. இந்த பாருங்க ஒன்று இருக்கு, இதை சொல்லுங்க பாப்போம். எனக்கு 20 சொல்லுங்க பாப்போம். 22வது வினாக்குரிய விடைய கண்டுபிடிங்க பாப்போம். 6வது மாறன் மண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம். சார் 2வது விட. 2வது. தனுஷிகா சொல்லுங்க. சொல்லுங்க அம்மா பாப்போம். 2வது தான் சார். 2வது தான். சரி, வேற யாராவது எங்க கிளாஸ் இன்னொரு ஆள் இருக்குமே? இன்னும் 2 பேர் இருந்தாங்களே. சுபி சொல்லுங்க. கிருஷானா என்ன சார்? இந்த 22வதுக்குரிய விடை என்னன்னு கேக்குறேன். இப்போ ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம் சொல்லுங்க பாப்போம். படைமண்டலம், ஓசோன் படை. கூற்று கேட்கிறேன். நாங்க இப்ப படிச்ச மாதிரியே பாக்குறோம். நீங்க படைமண்டல ஓசோன் படை சொல்ல, 1வது கூற்று சரியா, 2வது கூற்று சரியா, எந்த இருக்கு? 1வது சரியா, 2வது சரியா, 3வது சரியான்னு கேக்குறேன் நான். சார் 2ம் 3ம் ஒரே மாதிரி இருக்கு. இதுல சரியா இருக்கு. சரி, நீங்க இப்ப சொன்ன ஓகேனா. அப்ப சுபி என்ன சேர் அப்படின்னு விளங்காத மாதிரி கேட்டாங்க. அதான் கண்டுபிடிச்சிட்டீங்களா சுபி? ஓம் சார். என்ன விட? எத்தனாவது கூற்று? 2வது. 2வது கூற்று சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப பாருங்க, நாங்க எங்களுக்கு மாறன் மண்டலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓசோன் படை அமைந்துள்ளது. நீங்க ஓசோன் படை அமைந்துள்ளது நீங்க சரியா பாத்தீங்க. படைமண்டலங்கிறது ஓசோன் படைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப 2வது இடத்துல என்ன வரணும்? 2வது ஏ வரணும்னு உங்களுக்கு கண் போமா தெரிஞ்சா இதுல 2வது விடையை தவிர வேற எந்த விடையும் வராது. நம்ம பார்த்ததை விட ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காங்க தானே இந்த வினாவை. அப்ப 2வது விடையை விட நமக்கு வேற எந்த வர. ஆனாலும் திரும்ப பாக்குறதா இருந்தா கூட மாறன் மண்டலம் 8ல இருந்து 12 கிலோமீட்டர் வரைன்னு சூப்பரா தெரியும். உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். தெரியும். அடுத்து இடைமண்டலம். இதை நாங்க சொல்லவே தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ள கூட தேவையில்லை. நேரடியா நாங்க சீக்கு போகலாமா இல்லையா? ஏன் போகலாம்னு சொல்லுங்க பாப்போம். இந்த BA அப்படிங்கிறது வந்து வேற எங்கேயுமே இல்லை, எந்த கூட்டுலயும் இல்லை. அப்படித்தானே? அப்ப இடைமண்டலங்கிறது எப்பயுமே வளிமண்டலத்தின் தாழ் வெப்பநிலை எங்கு காணப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு பொதுவா கூற்று போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியாட்டியும் இது ஓகேவா? இந்த 2வது கூற்று சரி. ஓகே, அப்ப நமக்கு ஒரு வினா நாங்க படிச்சதுல ஒரு வினா வந்திருக்குது. எந்த வருஷத்துல வந்தது இது? 2020ல வந்தது. ஓகேவா பிள்ளைகள்? ஓகே, நாங்க இன்னமும் எத்தனாவது பாடம் முடிக்கல? 1வது பாடத்தை இன்னும் நாங்க முடிச்சிருக்கோமா?
இன்னமும் நாங்க முடிக்க இருக்கு. இப்ப இதுல நாங்க இப்படி வந்தோம்னு சொன்னா இது பாஸ் பேப்பர் வினாதானே. இப்ப இதோட முடிஞ்சிட்டது. இப்ப இந்த ஆசியா ஆஸ்திரேலியாங்கிறது 2வது பாடம். இப்படிதான் 2வது பாடத்துக்கு போகுது. அடுத்து பாருங்க ஒன்று இருக்குது. இது நேரடியா புவி மேற்பரப்பின் பரப்பு. இது டிரெக்ட் விட கொடுக்கணும் நாங்க, தெரியுமா? இது பாஸ் பேப்பர்ல இருக்குதா இல்லையா? இருக்கு சார். இருக்குது, கட்டாயம் இருக்கு. அது கொஞ்சம் மேல இருக்கு, அங்க பணிய போட்டு இந்த பாருங்க இருக்குது. இந்த 23, 24, 25 வினாவா? இல்ல, அதுவும் இல்ல. அதுக்கு இந்த பாருங்க 16ல இருந்து 20, 26 வினா, 10 வினா இருக்கு, தெரியுமா? இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க விட கொடுக்கணும். நேரடியா விட. இதுல இதுக்கு நாங்க தெரிஞ்சிருந்தாதான் கொடுக்கலாம் அப்படிங்கிற வினா. அந்த வினா தான் நாங்க என்ன செய்யணும், அடுத்து பார்க்க வேண்டிய வினா இந்த இருக்கு. இதுல இருந்து நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. சரியா? இப்படி கொஞ்சம் வினா இந்த அந்த ஸ்டைல்லே தான் இருக்குது, அப்படி இருக்குது. சோ நாங்க என்ன செய்வோம், இதுகளை நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா? அதோட நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ஜியோகிராபிக்கு ஒரு 4 பேர்த்த நமக்கு சேர்த்துக்கொள்ள இல்லாதான். சரிசான் சொல்லுங்க. கபினேஸ்கர், சுபி, எப்படியாவது ஒரு இன்னொரு 4 பேர்த்த கொண்டு வாங்க பிள்ளைகள். ஒரு 10 பேருக்காவது ஒரு ஜியோகிராபி கிளாஸ். அப்படி ரிஷானாங்கிறது 11 கேர்ள். அப்ப இதுல இருக்கிறது வந்து இப்ப எத்தனை பேர்? என்னையோட சேர்த்து 6 பேர், அப்படிங்கிறது 5. அப்ப 4 பேர் தான் நம்ம 10ல இருக்கோம் ஜியோகிராபிக்கு. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் 10 பேர் ஆக்கி கொண்டால் போதும் இந்த கிளாஸ். அப்போ ஒரு அளவுக்கு நல்ல கிளாஸா இருக்கும் தானே சிரிசா? முடிஞ்ச அளவு நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்துருவாங்க. இப்ப சேர்றவங்க எல்லாம் ஃப்ரீயா தான் சார். 15ஆம் தேதிக்கு பிறகு சேர்றவங்க எல்லாம் ஃப்ரீ தானே. ஒரு அளவுக்கு வரட்டும். அவங்க ஜியோகிராபிக்கு வந்தாங்கன்னா ஜியோகிராபி மட்டும் வர மாட்டாங்களே சிரிசா, அப்படித்தானே கபினேஸ்கர்? அவங்க ஜியோகிராபிக்கு நீங்க கூட்டி வந்தா கூட ஜியோகிராபி பாடத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா பாடத்துக்கும் அவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். சோ கொஞ்சம் அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பேரை, ஒரு 10 பேரா நாங்க இந்த கிளாஸ் கொஞ்சம் மாத்துவோம். சரிதானே? சரி, ஓகே. 11 ஓகே. அது வந்து 11 நம்ம ஜியோகிராபி கிளாஸ்க்கு சொல்றேன் சுபி. அவங்க ஜியோகிராபி தான் சார். சரி, நாங்க ஜியோகிராபி லிங்கையும் நாங்க 11க்கு போடுவோம். அது சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. நான் சொல்றேன் 10 கிளாஸ். நாங்க நம்ம படிக்கிற இந்த 10 கிளாஸ்க்கு நாங்க 10 பேரா சரியாக்குவோம் ஜியோகிராபி கிளாஸ்க்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே, அப்படி கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா 10 பேர் போதும் ஒரு கிளாஸ். 10 பேர் ஒரு மாதிரி தானே. இப்ப இந்த சக்சஸ்லயே படிப்பிக்கும் போது நான் 10ல வந்து கொஞ்சம் பேர் அப்படிங்கக்குள்ள, மத்த பாஸ்கெட் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கும். இந்த ஜியோகிராபில கொஞ்சம் பிள்ளைகள் குறைவு. அப்ப சில காலப்போக்குல இந்த பாடத்தை நுப்பாட்டுவோம் அப்படின்ட்டாங்கன்னா, அப்ப பிள்ளைகள் குறைவு தானே அப்படிங்கிற மாதிரி பாடத்தை நுப்பாட்டுவோம் அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கலாகும். அதனால நம்ம படிக்கிற ஒரு 10 பேர்த்தையாவது என்ன செய்வோம், கொண்டு வந்து நிறுத்துவோம் இந்த கிளாஸ். ஓகேவா? இப்ப நாங்க சொன்னோமே, இந்த மத்த பாடங்கள்லாம் கேக்குறீங்களா, 10 பேர் இல்லாம செய்யலாது அப்படிங்கிற சொல்ற போது, இப்ப இதுக்கும் அப்படித்தானே இருக்குது. 4 பேர் 3 பேர் அப்படிங்கக்குள்ள ஒரு மாதிரி தானே. அதனால கொஞ்சம் நீங்களும் நல்லா படிச்சு கொள்ளலாம், மத்தவங்களும் படிச்சு கொள்ளலாம். அப்ப நானும் இந்த கிளாஸை தொடர்ந்து செய்யலாம். அப்ப நீங்க ஒரு 10 பேர் ட்ரை பண்ணுங்க. சோ நாங்க விடை பெறுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர், பாய். Thank you sir. Bye sir. Thank you sir. Bye sir. Good night sir. Bye, good night, take